வணக்கம் நேயர்களே, பைபிளும் கிறிஸ்துவும் என்கிறதான இந்த நிகழ்ச்சியிலே உங்களை வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்புக்குள்ளே நாங்கள் செல்ல போகிறோம். இன்றைய உலகிலே அரசியல் மிகப்பெரிய அளவிலே எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறதான குழப்பத்துக்குரியதான ஒரு காரியமாகவும் இருக்கலாம். அதே வேளையிலே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இந்த அரசியலை குறித்ததான விடயம் எவ்விதமாக இருக்கிறது, வேதம் எங்களுக்கு இதை குறித்து என்ன போதிக்கிறது, இதை குறித்ததான ஆவல் உங்கள் மத்தியிலும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதை குறித்து நாங்கள் ஆராயப் போகிறோம். எங்கள் மத்தியிலே வேத ஆராய்ச்சியாளரும் போதகருமான MS வசந்தகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இணைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்வோம். வணக்கம் பாஸ்டர். வணக்கம் பாஸ்டர். இந்த நாளிலே அரசியல் என்கின்றது உலகம் எங்கிலுமே ஒரு மிகப்பெரியதான ஒரு விடயமாக இருக்கிறது. அரசியலை குறித்து கிறிஸ்தவர்கள் அரசியலிலே இணையலாமா? இதை குறித்து என்ன சொல்லுகிறது? கிறிஸ்தவர்கள் ஈடுபடலாமா? வேதம் என்னங்களுக்கு போதிக்கிறது? வேதாகமத்தை பொறுத்தவரைக்கும் கிறிஸ்தவர்கள் அரசியலில் ஈடுபடுவதற்கு எந்த விதமான தடையையும் விதிக்கவில்லை. ஆனாலும் கிறிஸ்தவர்கள் வேதத்தில் அரசியலை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்களை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், இப்போ பழைய ஏற்பாட்டில் தேவன் இஸ்ரவேல் ராட்சியத்தோடு செயல்பட்டார். எனவே கொடுக்கப்பட்ட கட்டளைகள், நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட கட்டளைகள் பல்வேறு விதமான கட்டளைகளை உள்ளடக்கி இருக்கிறது. அதாவது அவர்களுடைய ஆவிக்குரிய பிரகாரமான, அதாவது மார்க்க சம்பந்தமான கட்டளைகள் இருக்கிறது, ஒழுக்கம் சம்பந்தமான கட்டளைகள் இருக்கிறது, சமூகம் சம்பந்தமான கட்டளைகள் இருக்கிறது. எனவே அந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள கட்டளைகளை நாம் இந்த விதமாக பிரித்து பார்க்க வேண்டும். எது மதத்தோடு சம்பந்தப்பட்ட கட்டளை, அதாவது ஆலயம், வழிபாடு, மார்க்க சடங்காச்சாரங்களோடு சம்பந்தப்பட்ட கட்டளைகள் எவை என்பதை பார்க்க வேண்டும். பிறகு தனி மனித வாழ்க்கைக்குரிய ஒழுக்க கட்டளைகள் எவைகள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதனோடு சேர்த்து மூன்றாவதாக இருக்கின்ற கட்டளைகள் சமூக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட கட்டளைகள். ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளாக இருந்தபோது அவர்கள் எகிப்தியரினுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக இருந்தார்கள். எனவே அரசியலை பொறுத்தவரைக்கும் அவர்கள் எகிப்தின் அரசியலுக்கு உட்பட்டவர்களாக இருந்தார்கள். வேறு விதமாக சொன்னால் எகிப்திய ராட்சியத்தின் அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் இப்போது இவர்கள் விடுவிக்கப்பட்டு தனியொரு ராட்சியமாக போகிறார்கள். இதன் நிமித்தமாக தேவன் தனியாக அவர்கள் தங்களை ஆட்சி செய்வதற்கு தேவையான கட்டளைகளையும் கொடுத்திருந்தார். எனவே பழைய ஏற்பாட்டிலும் அரசாங்கத்தை நாம் பார்க்கின்றோம். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கிறிஸ்தவர்கள் தங்களுக்கென்று தனியான ஒரு ராட்சியத்தை உடையவர்களாக இருக்கவில்லை. ஏன்னால் அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த பிரதேசங்கள் ரோம சாம்ராஜ்யத்திற்கு கீழாக இருந்தார்கள். இதனால் தான் வேதாகமத்தை நாம் வாசிக்கும்போது, குறிப்பாக புதிய ஏற்பாட்டை வாசிக்கும்போது, இந்த ரோம சாம்ராஜ்யத்திற்கு கீழ்ப்பட்டவர்களாக ரோம சாம்ராஜ்யம் என்னென்ன விதமான கட்டளைகளை கொடுத்திருக்கிறதோ அரசியல் ரீதியாக அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை வேதாகமம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஓகே, இப்போ புதிய ஏற்பாட்டிலையும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் சரி நீங்கள் சொன்னது போல வேதாகமம் எங்களுக்கு அதுக்கு அனுமதி கொடுத்திருந்தாலும், லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 5-6 இயேசுவை பிசாசானவன் சோதிக்கிறான். அவன் சோதிக்கிறதுக்கு ஒரு மலையிலே கொண்டு போயிட்டு சொல்றான், இந்த உலக ராஜ்யம் எல்லாவற்றையும் காட்டி நான் உனக்கு இவைகளை தாரேன், நீ என்னை பணிந்து கொள் அப்படின்னு. அப்போ உலக ராஜ்யம் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அது அவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது அல்லவா? இப்போ இதை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ அவனுடைய ராஜ்யத்திலே நம்ம ஈடுபட முடியுமா? இப்போ உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் பிசாசானவனுடையதாக இருக்கிறது இல்லை? அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை சுட்டி காட்டுவது வழக்கம். என்னென்று சொன்னால், அங்கு பிசாசு சொல்கிறான், இவையெல்லாம் என்னுடையது, என்னை பணிந்து கொண்டால் நான் இவற்றையெல்லாம் உனக்கு தருவேன். எனவே அந்த ஒரு வசனத்தை ஆதாரமாக வைத்து கிறிஸ்தவர்கள் முடிவு கட்டிவிட்டார்கள், உலக ராட்சியங்கள் எல்லாமே சாத்தானுடையவைகள் என்று. இவர்கள் சாத்தானுடைய கூற்றுகள் எப்படிப்பட்டவைகள் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், சாத்தான், அதாவது பிசாசு எப்படி இருக்கிறான்? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் எதை சொன்னாலும் அது பொய்யாகத்தான் இருக்கும். ஆரம்பத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஏவாளை சோதித்த போது கூட அவன் சொன்னது பொய். எனவே இயேசுவினிடத்திலும் ராட்சியங்கள் என்னுடையது என்று சொல்லும்போது சாத்தான் ஒரு பொய்யைத்தான் சொல்கின்றான், அது உண்மை அல்ல. மறுபுறத்தில் வேதத்தில் நாம் பார்க்கும்போது உலக ராட்சியங்கள் எல்லாமே தேவனுடையவைகள் என்பதற்கான நிறைய ஆதாரங்கள் வேதாகமத்தில் காணப்படுகிறது.
ஆரம்பத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ இந்த உலக ராட்சியங்களை ஆட்சி செய்கிறவர்கள், அந்த அரசியலில் இருப்பவர்கள் தேவனை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருந்தாலும் கூட அந்த ராட்சியங்கள் தேவனுடையவைகள் என்பதற்கு வேதாகமத்தில் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றது. இப்போ உதாரணத்திற்கு தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னார். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 25ஆம் வசனங்களை வாசிக்கும் போது அங்கு பாபிலோனிய அரசன் நேபுகாத் நேச்சார் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அந்த தரிசனத்தில் அவனுக்கு சொல்லப்படுகிறது, உன்னதமானவர் மனுஷருடைய ராட்சியத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதின் மேல் அதிகாரியாக்குகிறார். எனவே பாபிலோனிய அரசன் அங்கு ஆட்சியில் இருந்தாலும் அவனுக்கு அங்கு தேவன் ஒரு தரிசனத்தின் மூலமாக காண்பிக்கின்றார், தான் ராஜாக்களை ஏற்படுத்துகிறதும் ராஜாக்களை தள்ளிவிடுகிறதும் நான் தான் என்று சொல்கின்றார். உண்மையில் தேவனுடைய அனுமதியும் அங்கீகாரமும் இல்லாமல் யாராலும் உலகத்தில் எந்த ஒரு ராட்சியத்தையும் ஆளுகை செய்ய முடியாது. இதனால் தான் ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்கின்றார், தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுவது மாத்திரமல்ல, 4ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் அரச அதிகாரிகளை, ராஜாவை என்ன சொல்கின்றார்? தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்கின்றார். ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்தது நீரோ என்கின்ற மன்னன். அந்த காலத்தில் அவனையும் தேவன் என்ன சொல்கின்றார்? தன்னுடைய ஊழியக்காரன். பழைய ஏற்பாட்டில் எரேமியா 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உலக அரசர்களை தேவன் தம்முடைய ஊழியக்காரன் என்று சொல்கின்றார். பாபிலோனிய அரசனை குறித்து அந்த விதமாக அந்த வசனத்தில் சொல்கின்றார். பிறகு கோரேஸ் என்கின்ற அரசனை குறித்து ஏசாயா 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தன்னுடைய மேய்ப்பன் என்று தேவன் சொல்கின்றார். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஏசாயா புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், இந்த அசீரிய அரசன் தன்னுடைய ராட்சியத்தின் எல்லைகளை விஸ்தரிப்பதற்கு கூட தேவன் தான் அந்த செயலை செய்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு வழிவிலகி போன போது இந்த பாபிலோனிய அரசனையும் பேர்ஷிய அரசர்களையும் தேவன் தன்னுடைய நோக்கங்களுக்காக உபயோகித்தார். பாருங்கள், தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவராகவும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். அதனால்தான் நீதிமொழிகள் 21:1 சொல்கிறது, ராஜாவினுடைய இருதயம் கர்த்தருடைய கரத்தில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அவர் அதை தமக்கு சித்தமான விதத்தில் திருப்புகிறார். ஓகே, இதெல்லாம் சரியாக இருந்தாலும் இப்போ ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் பாவம் செய்த பிறகு அவனை சபிக்கப்பட்டு அனுப்புகிறார். பூமியும் சபிக்கப்படுகிறது. அப்போ பாவத்திற்குள்ளான மனுஷன் இந்த உலகம் முழுக்க ஒரு பிசாசானவனுடைய கைக்குள்ளே போகிறது. அப்போ அதை நான் பார்க்கல. இப்போ யோவான் 12ஆம் அதிகாரம் 31வது வசனம் அதுகளில் சொல்லப்படைக்கல, உலகத்தின் அதிபதி என்று சொல்லி கூறப்படுகிறது. அப்போ உலகத்தின் அதிபதி என்றது அது பிசாசானவன். அப்போ உலகத்துக்கு அதிபதியாக இருக்கிற அவனுக்கு கீழே ஆளப்படுகிறதான ராஜ்யங்கள் எல்லாம், அவனுடைய தலைவர்கள் எல்லாம் அவனுடைய தலைவர்கள் தானே. அப்போ அந்த ராஜ்யங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதற்குரிய காரியங்களை நம்ம அரசியலில் ஈடுபடுகிறது பிழை என்று சொல்லி அநேகர் அதை குறிப்பிடுகிறார்களே, அதை பற்றி என்ன சொல்றீங்க? இப்போ உலகத்தின் அதிபதி சாத்தான் என்று சொல்லும்போது, இப்போ குறிப்பாக யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் இந்த யோவான் இந்த உலகம் என்ற சொல்லை வித்தியாசமான அர்த்தங்களோடு உபயோகிக்கின்றார். இப்போ ஒரு இடத்தில் சொல்கிறார், இதோ உலகமே அவர் பின்னால் சென்றது என்று சொல்லும்போது உலகத்தில் உள்ள மக்கள் பின் சென்றார்கள் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் உலகம் என்ற வார்த்தை இந்த உலகத்தினுடைய உலகம் செயல்படுகின்ற முறை, அதை உலகம் என்ற வார்த்தை சொல்லி இருக்கிறது. இப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் என்று சொல்லும்போது இந்த உலகம் செயல்படுகின்ற விதமாக, அதாவது உலகத்தில் இருக்கின்ற மக்கள் நடந்து கொள்கின்ற விதமாக அவருடைய நடையுடை பாவனைகளை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் உலகத்திற்கு அதிபதி என்று சொல்லும்போது இந்த உலகம் சாத்தானுடையது என்ற அர்த்தத்தில் அந்த வார்த்தை உபயோகிக்கப்படவில்லை. உலகத்தில் இருக்கின்றவர்கள் சாத்தானுடைய செல்வாக்குக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறதன் நிமித்தமாக அந்த உலகம் அவனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது.
எல்லா மக்களும் பிசாசினுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்ற அர்த்தத்தில் தான் சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றவர்கள் சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய ஆளுகைக்குள் வந்துவிட்டோம். ஆனாலும் தேவனுடைய ஆளுகைக்குள் நாம் வந்தாலும் தேவன் எங்களை இந்த உலகத்தை விட்டு வெளியேற்றவில்லை. அதாவது வேறொரு இடத்திற்கு கொண்டு போகவில்லை. இந்த உலகத்திலேயே தான் அவர் எங்களை வைத்திருக்கிறார். இதனால் தான் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது தம்முடைய மக்களுக்காக பிதாவே நீர் அவர்களை காத்துக்கொள்ளும் என்று ஜெபம் பண்ணுகிறார். நீர் அவர்களை இந்த உலகத்தை விட்டு எடுத்து கொண்டு போகும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை காத்துக்கொள்ளும்படியாக வேண்டுகிறேன் என்று சொல்கின்றார். எனவே இந்த உலகத்தை விட்டு ஒரு துறவற வாழ்க்கையை மேற்கொள்வது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு நோக்கம் அல்ல. நாம் இந்த உலகத்தில் தான் வாழ்கிறவர்களாக இருக்கின்றோம். அனுமதிக்கிறது. இப்போ இந்த உலகத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். நாம் இந்த உலகத்திற்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் எந்த இடத்தில் இருந்தாலும், அரசியலில் இருந்தாலும், எந்த அலுவல்களை செய்கிறவர்களாக இருந்தாலும் அந்த இடத்தில் உலகத்திற்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்க வேண்டியது கிறிஸ்தவர்களினுடைய கடமை. உலகத்தை துறந்து விட்டு போக வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. இந்த உலகம் சாத்தானுடையது என்றும் சொல்லவில்லை. உண்மையாக பாஸ்டர், அது சரியான விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. அநேகருக்கு இருக்கிறதான கேள்விகளுக்கு எங்களுக்கு பதில்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உங்களை மீண்டும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் அரசியலை குறித்து நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே தெளிவான விளக்கங்கள் எங்களுக்கு இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிறது. இன்னும் நாங்கள் பாஸ்டரோடு கூட நாங்கள் போதவரோடு கூட நாங்கள் ஆராய்வோம். பாஸ்டர், நான் கேட்டிருந்த கேள்விகளுக்கு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, புதிய ஏற்பாட்டிலையும் விதமாக அந்த யோவான் எழுதினதான சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டதான விளக்கத்துக்கு இதை குறித்து இயேசு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? அரசியலை குறித்து இயேசுவினுடைய வார்த்தைகள் அதை குறித்து ஏதாவது பேசியிருக்கிறார்? அதை பற்றி சொல்ல முடியுமா எங்களுக்கு? இயேசுவினுடைய கூற்றுகளில் முக்கியமான ஒரு கூற்று, அதிகமாக உபயோகிக்கப்படுகின்ற ஒரு கூற்று, தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் கொடுங்கள் என்று இயேசு சொன்னார். ராயன் என்றால் பழைய காலத்தில் அரசன் என்பதை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. எனவே தேவனுடையதை தேவனுக்கும் அரசனுடையதை அரசனுக்கும் கொடுங்கள் என்று இயேசு சொல்கின்றார். எந்த சூழ்நிலையில் அதை அவர் சொன்னார் என்றால், ரோம அரசாங்கத்திற்கு வரிப்பணம் செலுத்துவது சரியானதா என்ற கேள்விக்கு, யூதர்களினுடைய கேள்விக்கு இயேசு அந்த விதமாக பதில் சொல்கின்றார். உண்மையிலேயே அந்த மனிதர்கள் இயேசுவிடம் அந்த கேள்வியை கேட்கும்போது எப்படியாவது இயேசுவின் மீது ஒரு குற்றம் பிடிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் கேட்டார்கள். இவர் என்ன பதில் சொல்ல போகின்றார்? ரோம அரசாங்கத்துக்கு சார்பாக பேச போகின்றாரா? அவருடைய பதிலை வைத்தே அவர் ரோம அரசாங்கத்துக்கு சார்பாக பேசுகிறாரா, இல்லையென்றால் தேவனுக்கு எதிராக பேச போகிறாரா என்கின்ற அர்த்தத்தில் அந்த கேள்வியை கேட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நாணயத்தை, அவர்கள் உபயோகித்து வந்த நாணயத்தை கொண்டு வரும்படி சொல்லி, அந்த நாணயத்தில் யாருடைய சின்னம் இருக்கிறது என்று கேட்டபோது ரோம அரசனுடைய சின்னம் இருக்கிறது. எனவே இயேசு என்ன சொல்கிறார்? ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்கின்றார். இப்போ வரிப்பணம் கேட்டபோது ஏன் தேவனுக்கு செலுத்த வேண்டியதை குறித்து இயேசு சொன்னார் என்பது சில நேரங்களில் நம்முடைய உள்ளத்தில் அப்படி ஒரு கேள்வி வரலாம். ஏனென்றால் அந்த யூதர்கள் என்ன நோக்கத்தோடு இருந்தார்கள் என்று சொன்னால், நாங்கள் தேவனுடைய ராட்சியத்திற்குரியவர்கள், எனவே எல்லாவற்றையும் தேவனுக்கு மாத்திரம்தான் கொடுக்க வேண்டும், ரோம சக்கரவர்த்திக்கு கொடுக்கக்கூடாது, எதுவும் செலுத்தக்கூடாது. இங்கு மூல மொழியில் அந்த செலுத்துங்கள் என்பதற்கு உபயோகிக்கப்பட்ட வார்த்தை மிக மிக சிறப்பான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை தமிழில் நேரடியாக நாம் மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னால், தேவனிடத்தில், அதாவது தேவனுக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகையை நீங்கள் செலுத்துங்கள், அரசனுக்கு செலுத்த வேண்டிய கடனை அரசனுக்கு கொடுங்கள். கடன் என்று அர்த்தம் தருகின்ற விதமான ஒரு வார்த்தை. அதாவது மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது அவர்கள் எந்த நாட்டில் வாழ்கின்றார்களோ அந்த நாட்டின் அரசாங்கத்திற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது சில காரியங்களை செய்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இதனால்தான் ரோமர் 13ஆம் அதிகாரத்திலும் எவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டுமோ அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், எவர்களுக்கு வரிப்பணம் செலுத்த வேண்டுமோ அவர்களுக்கு வரிப்பணம் செலுத்துங்கள், எவரை கனம் பண்ண வேண்டுமோ அவரை கனம் பண்ணுங்கள். இதெல்லாம் நாம் மனிதர்களாக இருக்கின்றத நிமித்தமாக நமக்கு இருக்கின்ற கடமைகள், பொறுப்புகள். ஒரு குடும்பத்தை எடுத்தாலும் குடும்பத்தில் தலைவனாக இருக்கும்போது குடும்பத் தலைவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது.
அந்த விதமாகத்தான் இந்த உலகத்தில் நாம் வாழும்போது எந்த நாட்டில் வாழ்கின்றோமோ அந்த நாட்டுக்கு நாம் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றது. அந்த கடமைகளில் ஒன்றுதான் அந்த நாட்டுக்கு நாம் விசுவாசம் உள்ளவர்களாக உண்மையுள்ளவர்களாக இருந்து அந்த நாட்டிற்கு நாம் செலுத்த வேண்டிய வரிப்பணம் மற்றும் கட்டணங்களை செலுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கட்டாயம் நாம் இதை செய்யத்தான் வேணும். தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும், அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும். அதில் முக்கியமான ஒரு அம்சம் வரிப்பணம் செலுத்துவது மற்றும் கட்டணங்கள் செலுத்துவது. அதனோடு சேர்த்து நீங்கள் சொன்ன விதமாக தேர்தல்களில் வாக்களிப்பது. இப்போ இது சில நேரங்களில் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் ஏன் தேர்தலை குறித்து நாம் சொல்கிறோம் என்று நினைக்கலாம். என்றால் கிறிஸ்தவ வட்டாரங்களில் சிலருடைய நம்பிக்கை நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள், தேவன் தான் எங்களுடைய ராஜா, எனவே நாம் வாக்களிக்க வேண்டியதில்லை என்கின்ற விதமான சிந்தனையோடு இருக்கின்றார்கள். இப்போ தேவன் பழைய வேதாகமம் எழுதப்பட்ட காலத்தில் ராஜாக்கள் இருந்தார்கள். எனவே ராஜாக்கள், ராஜ்யம் என்ற வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தான் என்ன செய்கின்றார்? ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் நீக்குகிறவரும். இப்போ வேதத்தை நாம் பார்க்கும்போது தேவனை அறிந்த மக்கள் அரசாங்கத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் தேவனை அறிந்த மக்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போ குறிப்பாக ஆரம்ப காலத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் யோசேப்பு எகிப்தில் அரசனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தார். பார்க்க போனால் முழு ராஜ்யத்தினுடைய எகிப்திய ராஜ்யத்தின் நிர்வாகத்தையே யோசேப்பு தான் கவனித்து வந்தார். இப்போ அந்த ஆதியாகம புத்தகத்தை வாசிக்கும் போது தேவன் தான் அற்புதமான விதத்தில், சகோதரர்கள் அவனுக்கு தீங்கிழைத்தாலும் அற்புதமான விதத்தில் அவனை எகிப்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். படிப்படியாக அவனை உயர்த்தி எகிப்திய அரண்மனையில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் போய் இருக்கின்றான். இருந்ததன் நிமித்தமாக அவனால் எகிப்திய அரசாங்கத்தில் குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருந்தது. பிறகு நாம் பார்க்கும்போது தானியேல் அவனுடைய நண்பர்கள் பாபிலோனிய ராஜ்யத்தில் முக்கியமான இடத்தில் இருந்தார்கள். இன்னும் கூட எஸ்தர் பெர்ஷிய ராஜ்யத்தில் ராணியாக இருந்தாள். மொர்தெகாய் முக்கியமான ஒரு மனிதனாக இருந்தான். நெகேமியா அரசனுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தான். இப்படியே ராஜ்யங்களில் பல கிறிஸ்தவ தேவனை அறிந்தவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது குறிப்பாக லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதும்போது தியோபிலஸ் என்கின்றவருக்கு எழுதுகின்றார். அந்த தியோபிலஸ் என்ற சொல்லை தான் மகா கணம் பொருந்திய தியோபிலுவே என்று தமிழில் எழுதியிருக்கிறார்கள். ஓ தியோபிலஸ் என்பது ஆங்கிலத்தில் இருப்பதை மகாகணம் பொருந்திய தெயோபிலுவே என்று எழுதி மகா கணம் பொருந்திய என்ற சொல்லையும் லூக்கா சேர்த்திருக்கின்றார். இப்போது லூக்கா எழுதிய அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரோம அரசில் அதிகாரிகளாக, அதாவது கவர்னர்களாக, ஆளுநர்களாக இருந்தவர்கள் தான் மகா கணம் பொருந்திய என்ற வார்த்தையினால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க ஆளுநர்களாக, இப்ப பிலாத்து அந்த நிலையில் இருந்தவர்கள், அதாவது ரோமருக்காக ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை ஆட்சி செய்தவர்கள், ஆளுநர்கள். எனவே அந்த அளவுக்கு அரசியலில் உயர்ந்த இடத்தில் இருந்தவர்கள். அதே போல தானே இப்ப நிக்கோதேமு, புதிய ஏற்பாட்டில் நிக்கோதேமு ஒரு அதே நேரத்தில் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அவரும் அரசியலோட சம்பந்தப்பட்டது. அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தார்கள். அரசியலுக்கும் அவங்களுக்கும் இந்த அரசியலில் கூடுதலாக ஈடுபாடுடையவர்கள் எல்லாரும் சதுசேயர்கள் அரசியல் ரீதியில் அதிக செல்வாக்கு செலுத்துகிறவர்களாக இருந்தார்கள். இந்த தியோபிலஸ் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார். அதனால்தான் லூக்கா சுவிசேஷம் முதல் அதிகாரம் முதல் 4 வசனங்களையும் வாசிக்கும் போது அவர் அறிந்திருந்த காரியங்களை குறித்து இன்னும் நிச்சயம் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சுவிசேஷத்தையும் எழுதி அதற்கு பிறகு அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்தையும் லூக்கா எழுதுகிறார். பிறகு இன்னும் ஒரு வசனம் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் பவுல் ரோம சிறையில், அதாவது வீட்டுக்காவலில், ரோம அதிகாரிகளினால் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் 2 வருஷங்கள் அங்கு இருந்தார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அங்கிருந்து அவர் இந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதும்போது அவர் சொல்கிறார், ராயனுடைய வீட்டார் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவிக்கின்றார்கள். ராயன் என்றால் நான் சொன்னேன் அரசனுடைய வீட்டார். எனவே அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் பல அரச அதிகாரிகளும் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எனவே கிறிஸ்தவர்கள் அரசியலில் இருக்கலாம், அதில் எந்த விதமான தவறும் இல்லை. தேர்தல்களில் நாம் வாக்களிக்கின்றோம். இப்ப அரசியலில் கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் என்று சொல்லும்போது எல்லா கிறிஸ்தவர்களும் போய் அரசியலில் இருக்க முடியாது.
ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களினாலும் அரசியலில் ஒரு செல்வாக்கை செலுத்த முடியும். எப்படி என்றால் தேர்தல்களில் வாக்களிப்பதன் மூலம். ஆனா இன்னும் ஒன்று தானே பாஸ்டர், இப்போ என்னன்னு சொன்னா இந்த பூமி நமக்கு சொந்தமல்ல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தைகளை அடிப்படையாக வச்சு சொல்லுவாங்க. இது எங்களுக்கு நிரந்தரமான பூமி, எங்களுக்கு நிரந்தரம் இல்லை, ஒரு தற்காலிகமான குடியிருப்பு. அப்போ இதுக்குள்ளே நம்ம போய் அரசியலில் ஈடுபட்டு இதனால 2 தோணியில கால் வைக்காத படிக்கு நம்ம பரலோகத்துக்குரிய காரியங்களை மாத்திரம் நாம் பார்ப்போம் என்று சொன்னதான ஒரு மனநிலை அவர்களுக்குள்ளே காணப்படுகிறபடியினால கூடுதலான பேர் அந்த அரசியல் அவர்கள் நோக்குறது இல்லை. இந்த இடத்தில் நாம் சரியான விதத்தில் ஒரு தெளிவை நாம் பெற்றிருக்க வேண்டும். அதாவது இப்பொழுது ஒரு சபையை வழி நடத்துகின்றவர், ஒரு பாஸ்டராக இருக்கின்றவர், இல்லைனால் ஒரு போதகராக இருக்கின்றவர், அவருக்கு மிக முக்கியமான பொறுப்பு அந்த சபையை, மக்களை வழி நடத்துவது. எனவே அவர் போய் அரசியலில் இருக்கும்போது அது ஒரு சிக்கலான நிலையை உருவாக்கிவிடும். ஆனால் மறுபுறத்தில் சாதாரணமான கிறிஸ்தவர்கள், நன்றாக படித்தவர்கள், அரசியலோடு அதிகமாக ஈடுபாடு உள்ளவர்கள் அரசியலில் இருக்கும்போது, அரச பதவிகளில் வரும்போது அவர்களினால் வேதாகமத்தினுடைய ஒழுக்க போதனைகளை, வேதாகமத்தினுடைய நல்ல சத்தியங்களை அந்த நாட்டுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ உலக சரித்திரத்தை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால், ரோம சக்கரவர்த்தி கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவனாக மாறியதற்கு பிறகு, கிறிஸ்தவ அரசாங்கம், ரோம அரசாங்கம் கிறிஸ்தவ அரசாங்கமாக மாறியதற்கு பிறகு அந்த ரோம சமுதாயத்தில் அதுவரை காலமும் இருந்த பல்வேறு விதமான சமுதாய தீமைகளை சமுதாயத்திலிருந்து இல்லாமலாக்கியது. அவற்றையெல்லாம் விரிவாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாமே ஆச்சரியப்படுவோம். அதற்கு முன்பு இருந்த சமுதாய தீமைகள் எல்லாவற்றையும் அரசாங்கம் சட்ட ரீதியாக தடை செய்தது. கிறிஸ்தவம் பரவிய போது, மற்ற நாடுகளுக்கு பரவிய போது, குறிப்பாக ஐரோப்பாவில் பரவிய போது, ஐரோப்பாவில் இருந்த நரபலி செலுத்துகிற பழக்கம், மற்றது பிள்ளைகளை கைவிடுவது, பிள்ளைகளை கொல்லுவது, கருச்சிதைவு, பெண்களுக்கான உரிமைகள், இவை எல்லாவற்றையும் அரசாங்கம் கிறிஸ்தவமாக மாறியதற்கு பிறகுதான் நடைமுறைப்படுத்த தொடங்கியது. எனவே நாம் அரசியலில் ஈடுபட்டு சமுதாயத்திற்கு, அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும். நன்றி பாஸ், எங்களுக்கு நேரங்கள் போதாமல் இருக்கிறபடினாலே என்ன நேர்களை, உண்மையிலேயே உங்களுக்கு மிகவும் ஒரு சரியான ஒரு தெளிவை நீங்கள் பெற்றிருப்பீங்க. கிறிஸ்தவர்களும் அரசியலிலே நாம் ஈடுபட்டாலும் நாங்கள் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இந்த உலகத்தாருக்கு நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய உண்மையிலே ஒரு சாராம்சமாக இருக்கிறது. நன்றி, நீங்கள் தொடர்ந்து இணைந்து கொண்டதுக்கு. இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறது உங்கள் அன்பின் ரெபேக்கா. வணக்கம்.